எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்ல காமனா இருக்கிற ஒரு குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போணும், நல்ல கை நிறைய வந்து சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம்பாரிச்சத வந்து எப்படி வந்து அத வந்து இம்ப்ரூவ் பண்றது, அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதாவது இன்வெஸ்ட்மென்ட் எப்படி பண்றதுன்னே வந்து தெரியாது. ஸோ நீங்க வச்சிருந்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன விட கம்மியா இருக்கும். ஸோ நீங்க சம்பாரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பலன் வந்து தராது. ஓகேங்களா? இதேமாரி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் வந்து நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நான் வந்து அதிகமா எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதனால வந்து நம்ம சேனல் வந்து மறக்காம வந்து பாருங்க. சரி வாங்க, ஒரு குறிக்கோள் பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் என்ன இருக்கும் அப்டின்னா, அவங்க தூங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க போட்ட பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மடங்கு, 100 மடங்கு அப்டின்னு வந்து அதிகமா வந்து சம்பாரிச்சு குடுக்கும். நம்மளுக்கு அவ்வளோலாம் ஆசை கிடையாதுங்க. நம்ம போற ஒரு 1,00,000 கொஞ்சம் குட்டி போட்டு, கொஞ்சம் பெருசானா போதும் அப்டின்னு நெனைக்கிற காமன் மேன் தான் நம்ப எல்லாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம வந்து பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மன் கேப்பிட்டல் லிமிட்டடோட என்சிடி ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்சிடி ஐபிஓ பத்தி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதானியோடது அதுமாரி அதிகமா வந்து போட்டிருக்கோம். நீங்க வந்து பாருங்க நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு. சரி, இன்னைக்கு சம்மன் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்சிடி ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. எப்ப அப்படின்னா 9ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.75% அதாவது எஃப்டியை விட அதிகமா தான் இது வந்து தரும். சரிங்க, எஃப்டியை விட அதிகமா தருது. எனக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டினா பேங்க்ல வந்து இருக்கு. ஆர்பிஐ வந்து கேரண்டியா வந்து தந்துருவாங்க. 5,00,000க்குள்ளார இருந்தா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிசில்ங்கிறவங்க வந்து ஏஏ ஸ்டேபிள் வந்து குடுத்துருக்காங்க ரேட்டிங். அது மட்டும் இல்லாம இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூர்டு பாண்ட் ஓகேங்களா? இந்த கம்பெனி இழுத்து மூடுனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற அசட்ட வித்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த வந்து நம்மளுக்கு வந்து தந்துருவாங்க. ஸோ இதில எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சீரிஸ் இருக்கு. ஒரு சீரிஸும் வந்து பார்க்கலாம். இப்போ சீரிஸ் 1ன்னு குடுக்கும்போது, இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 9.65% நீங்க இப்போ ரூ. 10,000 போட்டீங்கன்னா, ரூ. 2,000 கிட்ட வந்துரும். 1,00,000 போட்டீங்க அப்படின்னா, 20,000 வந்து டோட்டலா வந்து வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லியாவும் நீங்க வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். மந்த்லியாவும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹையஸ்ட்டா இருக்கிற இந்த 10.75 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கூப்பன் ரேட் வந்து பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10.74% வந்து ரிட்டர்ன் வந்து தராங்க. 10 வருஷத்துக்கு. 10 வருஷம் டோட்டலா. இப்போ நான் இங்க வந்து 1,00,000 போட்டேன்னா, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70,000 கிட்ட வந்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. பட் இப்ப அது தேவையில்ல. 5 வருஷமோ, 10 வருஷமோ கழிச்சு தேவை. நடுவுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்தா பரவால்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த வந்து 10 வருஷத்தலாம் வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்ப இந்த 1,00,000 வந்து போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி பே அவுட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டிசம்பர் 2025ல வந்து ஏன்னா டிசம்பர்ல இன்வெஸ்ட் பண்றோம். அடுத்த டிசம்பர் 2025ல வந்து ரூ. 10,750 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 10,750 இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்துரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல மட்டும் 23,250 வருது. அப்புறம் 21,000, 20,000, 19,000, 17,000 அப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து முடிச்சுட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மொத்தம் இது முடியும்போது, நீங்க கட்டுன அந்த 1,00,000மும் சேர்த்து வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000ங்கிறதுனால, நீங்க 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு, மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, பே அவுட் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டீ, காஃபி செலவுக்கு, இல்ல படத்துக்கு போறதுக்கு வந்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எப்பயுமே உண்டு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மன் கேப்பிட்டலோட இந்த என்சிடி ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோ ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? இதில நான் ஆல்ரெடி அதிகமாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட நண்பர்களும் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க பண்ணணுமா அப்படின்னா கேட்டா கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி எங்க, எதுல எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோல்டன் பை வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற புரோக்கர் அக்கவுண்ட் Zerodha, Alice Blue, 5S
ஏஞ்சல் ஒன், அப்ஸ்ட்ராக் இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனி செக்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க யுபிஐ மூலியமா வந்து அமௌண்ட்ட போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுற டைம்ல உங்களோட அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்து பத்திரமா ஒரு இடத்துல இருக்குமா? இப்போ நான் வந்து தனியா பத்திரம்னு வாங்குறேன்னா, என் கையில இருக்கும். பட் இது எங்க இருக்கும்னு உங்களுக்கு வந்து கேள்வி வந்து தோணும். ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீமேட் ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல் இல்ல என்எஸ்டிஎல் போர்ட்டல்ல அங்க வந்து சேவ் ஆயி, உங்களோட டீமேட் அக்கவுண்ட்ல வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட புரோக்கர் அக்கவுண்ட்லயும் இது வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இத மாரி உங்கள மாரி நல்லா சம்பாரிக்கணும்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.